ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல்கள் கூடவே டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனல்ல திருமலை தரிசனத்துக்கு தேவையான தகவல்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்டன்டான அப்டேட் எல்லாம் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, புரட்டாசி 2வது சனிக்கிழமை நாளைக்கு. ஸோ புரட்டாசி சனிக்கிழமைகள்ல தர்ஷன் போறதுக்கு நிறைய பேர் இப்போ டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் இப்போ கிட்டத்தட்ட திருப்பதி ரீச் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட எந்த தர்ஷன் டிக்கெட்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கலாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் இன்னுமே அவைலபிள் இருக்கு. டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆட்கள் கம்மியாக இருந்திருக்காங்க அப்படின்றது இதுலேருந்தே நமக்கு தெரியுது. மேபி டிக்கெட்டோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வாங்குறவங்களோட எண்ணிக்கை ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்திருக்கலாம். நாளைக்கு காலைக்கான ஸ்லாட் அவைலபிள் இருக்கு. மொத்தமாக 4391 டிக்கெட்ஸ் இப்போ வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இப்போ டைம் 6 மணி ஆகுது. ஸோ இந்த டோக்கன் நீங்கள் வாங்கினீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரத்தில் சாமி பார்த்துடலாம். சனிக்கிழமையில சாமி பார்க்க பிளான் பண்ணியிருக்கிறவங்க தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. இந்த டோக்கன் எங்கெல்லாம் கிடைக்கும்னா, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிபிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ். பஸ்ல வரீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் போயிருங்க. ட்ரெயின்ல வரீங்கன்னா விஷ்ணு நிவாசத்துக்கு போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு போயிட்டு காலையில டைம்ல கியூல ஜாயின் பண்ணி நீங்க சாமி பார்த்துக்கலாம். டோக்கன்ஸ் இன்னும் அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன், நேத்தே நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தோம். ஏபிஎஸ்ஆர்டிசியில நவம்பர் மாசத்தோட டிக்கெட் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நான் போட்ட வீடியோல கீழே கூட நிறைய பேர் நாங்கள் இங்க இருந்து டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நம்மளோட வீடியோ நிறைய பேத்துக்கு போச்சா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு தேவைப்படுறவங்க கண்டிப்பா புக் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். நேற்று 4 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு 4:05 4:10 டோக்கன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு டிக்கெட் எல்லாமே நவம்பர் மாசத்துக்கு. இப்பயும் டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து போறீங்க அப்படின்னா மதுரை, திருச்சி இந்த மாதிரி இடங்கள்லேருந்து போகுது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் டிக்கெட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மதுரை கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் திருப்பதி கொடுத்துக்கிறேன். திருப்பதி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நான் நமக்கு நவம்பர் மாதம் இன்னைக்கு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க 27. ஸோ 26ஆம் தேதி நான் கிளிக் பண்ணி பார்த்துட்டு செக் அவைலபிலிட்டி கொடுக்குறேன். ஒரே ஒரு பஸ் தான் போகுது. ஸோ இது செலக்ட் சீட் கொடுத்துட்டு ஷோ லே அவுட் கொடுத்துக்கலாம். பாப்அப் மெசேஜ் வரும். ஃபர்ஸ்ட் சீட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டேட் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. 2 ஸ்லாட் இருக்கு பாருங்க. 2 ஸ்லாட்லயுமே டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. நவம்பர் மாசத்துக்கு பேலன்ஸ் இருக்க டேட்டு இப்போ அடுத்தடுத்த நாள் ஓப்பன் பண்ணுவாங்க. பஸ் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போதே தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிரும். மதுரையிலேருந்து உங்களுக்கு பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தர்ஷன் டிக்கெட் 1030 ரூபா வருது. இதுல பிளஸ் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட்டும் சேர்ந்து வரும். கீழே திருமலையிலேருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிறதுக்குமான டிக்கெட்ஸுமே இதில் உங்களுக்கு ஆட் ஆகி இருக்கும். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லாம் டிக்கெட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, டேட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அவைலபிலிட்டி இருந்தால் அது காட்டும் உங்களுக்கு. பாருங்கள், நமக்கு ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் நம்ம செக் பண்ணலாம். நவம்பர் 1ஆம் தேதி செக் பண்ணோம் அப்படின்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா பஸ்ஸில் சீட்ஸ் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அது காட்டும். இதில் சீட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஷோ லே அவுட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ இதில் டிக்கெட் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா பஸ் சீட்டும் மோரோவர் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. சர்ச் கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதில் தர்ஷன் டிக்கெட்டே இல்லை, ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஓங்கோல்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். சென்னையெல்லாம் கண்டிப்பாக ஃபுல்லாகி இருக்கும். ஓங்கோல்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். குப்பம் அப்படின்ற பிளேஸ்லேருந்தும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஆனால் எப்படி டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியலனா, சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணுங்கள். டிக்கெட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல உங்களோட டிக்கெட் நம்பர், உங்களுக்கு இமெயிலோ எஸ்எம்எஸோ வந்திருக்கும். அந்த டிக்கெட் நம்பரும் இந்த டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணீங்களோ அதையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வரும். இது அப்படியே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிடிடி பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களாலே நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இது மே மாதம் புக் பண்ண டிக்கெட்டு. ஸோ இப்போ புதுசாக எதுவும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்களா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது பழைய டிக்கெட்டு. இப்போ புதுசாக வந்திருக்க டிக்கெட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். அப்போ புக் பண்ணவங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணாமல் இது தர்ஷன் டிக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அப்படி இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும். பிரிண்ட் வேணா பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு இந்த QR கோட் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல லோகோவோட வந்துடும். கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணுங்கள். மொபைலில் ட்ரை பண்ணுறீங்கன்னா டெஸ்க்டாப் மோடு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரெண்டுக்குமே 300 ரூபா தர்ஷனுக்கு நான் இங்க வச்சிருக்கேன். APSRTCல இந்த சைட்ல, அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து புதுசா வந்திருக்க டிக்கெட்ல இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைட்ல இருக்கிறது பழைய டிக்கெட், மே மாசம் தர்ஷன் பார்த்த டிக்கெட். ஸோ இது ரெண்டுலேயும் ஏதாவது வந்து நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கா, புதுசாக ஏதாவது பேராகிராஃப் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் அது முன்னாடி இருக்கிற மாதிரியே தான் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் மஸ்ட் டிராவல் பை APSRTC பஸ்ஸஸ் கம்பல்சரிலி டு அவைல் SCD தர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசுலேயும் அதே தான் இருக்குது. அதே மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோரோவர் அதே மாதிரி தான் இருக்குது. வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இதில் வந்து ஆட் பண்ணலை. நீங்கள் கம்பல்சரி பண்ணணும், இந்த மாதிரி வந்து நீங்கள் சீல் வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு ஜூமில் வச்சுருக்கேன். யாருக்கா டவுட் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த சேஞ்சஸுமே இல்லை. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் ரிப்பீட்டடாக கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம், இல்லைனா நீங்கள் சொன்னதை வச்சு புக் பண்ணுறதுக்கு செக் பண்ணோம், ஆனால் ட்ராவல் பண்ணணும்னு போட்டிருக்கு, நான் ட்ராவல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளோட சேனல்லே நிறைய பேர் புக் பண்ணி ட்ராவல் பண்ணாமல் தர்ஷன் பார்த்துருக்காங்க. சப்போஸ் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்கள் திருமலையில் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து APSRTC அந்த பஸ் டிப்போ இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட பஸ் டிக்கெட்லேயும் இதுலேயும் சீல் வாங்கிட்டு கூட நீங்கள் வந்து போகலாம். இந்த மாதிரி நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சீல் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து கம்பல்சரி இல்லை. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தர்ஷன் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லைனா தர்ஷன் க்யூவில் போகும்போது நீங்கள் வந்து தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் காட்டுங்க. ஸோ அதை வந்து அவங்க பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் போய் சீல் வாங்கிட்டு வாங்கன்னா நம்ம போகலாம், இல்லை அலோவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போய் சாமி பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான். நவம்பர் மாதத்துக்கு டிக்கெட்ஸ் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் பார்க்கலாங்க. ஸோ இப்போ திருமலையில் க்ரௌடு இருக்கா, எப்படி சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லைவாக இப்போ எடுக்கக்கூடிய வீடியோ நம்ம வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நாளைக்கு காலையில் அங்க பிரதர்ஷன சேவை அவங்களுக்கு இருக்குது, ஸோ அதுக்காக போயிருக்காங்க. க்ரௌடுன்றது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போது பிரம்மோற்சவம் டைம் ஸ்டார்ட் ஆக போகிறனால அங்கே லைட்னிங் செட்டப் எல்லாமே வந்து அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்களும் இன்னைக்கு போயிருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு தர்ஷன் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ அவங்க ஷேர் பண்ண வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ புஷ்கரணி, வராகசுவாமி டெம்பிள் இது எல்லாமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. க்ரௌடுன்றது பார்க்கும்போது மாட வீதிகளில் இருக்குது. சனிக்கிழமை அப்படின்னும் போது இன்னைக்கு ஓரளவுக்கு க்ரௌடு இருக்குது அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய கரண்டான ஸ்டேட்டஸாக இருக்குது. ஸோ இதுதாங்க ஸ்டேட்டஸ். சப்போஸ் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா SST டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. தேவைப்பட்டால் வாங்கிட்டு தர்ஷன் வாங்க. நாளைக்கு காலைக்கான 5 மணி, 6 மணி, 7 மணிக்கான ஸ்லாட்டு தான் டிக்கெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ காலையில் 6 மணி 7 மணின்றது கூட உங்களுக்கு தர்ஷன் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து புக் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி நிறைய பேர் வந்து தர்ஷன் போயிருக்காங்க, நிறைய பேர் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து காலையில் நாங்கள் வந்து ஊஞ்சல் சேவா வந்து புக் பண்ணியிருந்தோம், தர்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுத்தமாக கூட்டமே இல்லை, ஊஞ்சல் சேவாவில் மொத்தமாக 100 பேர் கூட இல்லை, அரை மணி நேரத்தில் தர்ஷன் முடிஞ்சு லட்டு கவுண்டரில் கூட்டம் இல்லை, எக்ஸ்ட்ரா 10 லட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு மத்தியானம் 1:45 வந்து நமக்கு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், இது நிறைய நம்ம ஷேர் பண்ணுறது தான். என்ன அப்படின்னா, ஒரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் இருக்குது, 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இருக்குது, 500 ரூபா ஒரு நபருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. பட் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபேக்கான டிக்கெட்டை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதனால் தெரியாதவங்க யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில் ஆப்ஷன் இல்லைன்னா ஹோம் டிக்கெட் கிடைக்கும், அதுவும் இல்லைன்னா SST டோக்கன் வாங்குங்க. நேரடி சர்வதர்ஷனம் இருக்குது. அதனால் உங்களோட அமௌண்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்ப்போம். நேற்று தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 61,328 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் 17 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணுறதாகவும் 10 மணி நேரம் ஆகுதுன்றது அஃபிஷியல் TTDயோட அப்டேட்டு. அதே மாதிரி SST டோக்கனில் சாமி பார்க்கறதுக்கு மினிமமாக 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். அதுக்கு அடுத்ததான் நம்ம இன்னைக்கு செய்தித்தாள்களில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான திருமலை தரிசனம் பற்றின தகவல்கள் வந்து பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நேற்று இந்த இன்ஃபர்மேஷன் நியூஸில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து இன்னைக்கு திருப்பதி ரீச் ஆகி நாளைக்கு காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்காக அவங்களோட கட்சியினர்லாம் வந்து நிறைய போராட்டங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு திருப்பதியில். இதையொட்டி என்ன பண்ணியிருக்காருன்னா, திருப்பதி பயணத்தை ரத்து செய்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து அறிவிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் அவர் வந்து திருப்பதி செல்வதாக இருந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இறை நம்பிக்கை படிவத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற சர்ச்சை எழுந்த நிலையில் பயணத்தை ரத்து செய்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கட்சி தொண்டர்களை ஆந்திரா அரசு மிரட்டுவதாகவும் புகார் எழுந்திருக்கு. ஆந்திரா அறநிலையத்துறை சட்டம் 136 கீழ் இறை நம்பிக்கை படிவத்தில் கட்டாயம் கையெழுத்திட வேண்டும் என திருமலையில் பிளாக் பேனர்ஸ்க்கு வந்து வைக்கப்பட்டிருக்கதாகவும், இதற்கிடையே வந்து திருப்பதி வருவதையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்திருக்கு. கூடவே 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த நிலையில திருமலையில் இந்து அல்லாதவர்களுக்காக ஏராளமான இடத்தில் பேனர்களுடன் அறிவிப்பு வைக்கப்பட்டுள்ள நிலையில் பேட்டி வந்து அளிச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருப்பதி திருமலையில் பெருமாளை கும்பிட வந்தால் கைது செய்வீர்களா, அது சட்டத்துக்கு புறம்பான செயல் என வர்ணிப்பீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் முதலமைச்சராகும் முன்பு ஏழுமலையானை வழிபட்ட பின்னரே பாத யாத்திரையாக தொடங்குவேன். என்னுடைய மதம் என்ன என்று கேட்கிறார்கள். என்னுடைய மதம் மனிதாபிமானம். அதை டிக்ளரேஷன் படிவத்தில் எழுதி கொள்ளுங்கள். இறைவனை சந்தித்து வழிபடக்கூட இந்த ஆட்சி தடை விதிக்க முயற்சிக்கிறது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்னால தான் நான் வந்து இந்த அதாவது திருமலை பயணத்தை வந்து ரத்து செஞ்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்க வர்றதுனால திருமலையில் வந்து பாஜகவினர் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட பயணம் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால பெரிய அளவில் ஒன்றும் இஷ்யூ இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா ரீசெண்டாக வந்து வந்திருந்த முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, திருமலையில் வந்து மற்ற மதத்தவர்கள், இப்போ கிறிஸ்தவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி முஸ்லீமா இருக்கட்டும், நம்ம தர்ஷனுக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டா போகலாம். ஸோ அதில் எந்த தடையுமே கிடையாது. முன்னாடி வந்து இந்த ஃபார்மெட் இருந்தது. அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் நம்ம கையெழுத்து போட்டு அதை ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தர்ஷனத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த நடைமுறை கொஞ்ச நாள் வந்து இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ திரும்பியும் அந்த நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. திருமலையில் பிற மதத்தினருக்கு புதிய நடைமுறை. ஏழுமலையானை தரிசனம் செய்ய விரும்பும் வேற்று மதத்தினர் தனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என குறிப்பிட்டுள்ள படிவத்தை பூர்த்தி செய்து அதில் கையொப்பமிட்டு அளிக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க தர்ஷனுக்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்ம் தான் அது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபார்ம் ஆஃப் டிக்ளரேஷன் டு ஃபர்னிஷ்ட் பை நான் ஹிந்து பிலிக்ரிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இதுல நான் பிலாங் பண்றேன், அதாவது நம்பிக்கை இருக்கு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், உங்களோட பேரு, மொபைல் நம்பர், ஐடி ப்ரூஃபு அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம சைன் பண்ணிட்டு நம்ம தர்ஷன் போகிற மாதிரி வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. பட் அதாவது முன்னாடி இருந்துச்சு, ஆனால் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணலை. பட் திரும்பவும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் தர்ஷன் போகிறவங்க நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் தாராளமாக தர்ஷனத்துக்கு போகலாம். பட் இந்த ஃபார்மில் நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட மத நம்பிக்கைகளை குறிப்பிடக்கூடிய அடையாளங்களை நீங்கள் அணிஞ்சுக்கிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ரூல்ஸுமே இருக்குது. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. ஸோ வேறு வரக்கூடிய அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.